வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹாலிவுட் திரைப்படமான ஃப்ராங்கைஸ்டீன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. இதில் கதை கரெக்டாக 1857 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஒரு பனி சூழ்ந்த ஒரு பனிப்பாறைகளுக்கு நடுவில் ஒரு கப்பல் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி பனிப்பாறைகளுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய கப்பலை ஒரு 100-150 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் உடச்சி எப்படியாவது கப்பலை மீட்டெடுக்கிறதுக்கு போராடுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம கதாநாயகனோட இன்ட்ரோ. ஒரு 2-3 மைல் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிப்பு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே அங்கே போய் பார்க்கும்போது கதாநாயகன் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாப்புல. அவரை மீட்டெடுத்து கப்பலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் பின்னாலே இவரை துரத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கான். அவனை தடுத்து நிறுத்ததுக்கு இவங்க எல்லாருமே போராடுறாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தோட்டா எல்லாமே காலி ஆகிற அளவுக்கு சுட்டு பார்த்துட்டாங்க. இவன் சாக்க மாட்டுக்கிறான். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு 150 பேர் பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பாறையை உடைச்சாங்கல்ல. ஆனால் இவன் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை ஒரு குலுக்கி அந்த பனிப்பாறையிலேருந்து விட்டுடுறான். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க கப்பலில் தப்பிச்சிடுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச இடத்துலனால இவன் பனிப்பாறைகளுக்கு நடுவில் மூழ்கிடுறான். ஸோ இதுக்கப்புறம் வெளியே வரமாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம கதாநாயகன் அவனை பற்றி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. இவனை உருவாக்குனதே நம்ம கதாநாயகன் தான். அது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. நம்ம கதாநாயகன் ஒரு நாணயத்தோட ஒரு பக்கத்தை மட்டும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாப்புல. அங்கே உண்மைக்கும் என்ன நடந்துச்சு, எதுக்காக இவன் துரத்திட்டு வரான் அப்படிங்கிற 2வது பக்கம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லுவேன். ஒரு பெரிய படங்க, 2.5 மணி நேரம் டூரேஷனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் சீனில் ஆரம்பிக்கக்கூடியது தான். முக்கியமாக இதில் ஒரு நல்ல ஸ்டோரியும் இருக்குங்க. கதாநாயகன் இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்குறாரு அப்படிங்கிற அந்த மெத்தடு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இவருக்கு எதனால அழிவில்லாத ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு அப்படிங்கிற அந்த தாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி உருவாக்குறாரு, அதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவர் ரிசர்ச்சை சொல்லுவார். ஆனால் இது இயற்கைக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்கல்ல. எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு செலவு பண்ண ரெடியாக இருப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக செலவு பண்ணி இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும்தான் ஏங்க மாதிரி இருக்கும். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இது பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ பல ரிசர்ச் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்குறாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அந்த அரக்கனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சில இடங்களில் எமோஷ்னலாகவும் டச் ஆச்சு. மொத்தத்தில் 2.5 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டூரேஷனை தவிர்த்து மித்த எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள் அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் ஃபேமிலிஸோட பார்க்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான படம். இந்த படத்தில் டெக்னிக்கல் சைடை பார்த்தீங்கன்னா வீக்குன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக ப்ரொடக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.